மெகா 24 நேயர்களுக்கு வணக்கம். மருந்தில்லா மருத்துவம் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நான் டாக்டர் தீபா அர்லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்க, குழந்தையின்மை அப்படின்றது நிறைய பேர்கிட்ட நம்ம கேள்விப்படுறோம். ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதம் ஆச்சுன்னா போதும், சும்மா இருக்க மாட்டாங்க. எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, உறவுக்காரங்க, என்னம்மா விசேஷம் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எதுவும் விசேஷம் இல்லையா, 3 மாதம் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. அந்த பிள்ளை பாவம், அது கல்யாணம் ஆகி அது ஹஸ்பண்டையே இன்னும் முழுசும் புரிஞ்சிருக்காது, அதுக்குள்ள குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அது தலை மேலே பார்த்தீங்கன்னா இந்த குருவி தலையில பனங்கா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த பிள்ளை தலையில ஒரு பேர்டனை தூக்கி வச்சுடுவாங்க. அதுக்கும் மேலே மாமியார் கேட்பாங்க, என்னம்மா மின்சஸ் தள்ளி போயிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. மின்சஸ் ஆயிடுச்சுன்னா மின்சஸ் ஆயிட்டியா அப்படின்னு என்னமோ ஒரு பெரிய குத்தம் மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆக்சுவலி இந்த குழந்தையின்மை அப்படின்றது இப்போதான் பாருங்க, நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இப்போதான் இந்த குழந்தையின்மைன்றது அதிகமாகி இருக்கா? இப்போதானே இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் நிறைய ஆயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் சென்டர்ஸ் அதிகமாயிட்டே போகுது. அப்போ முன்பு காலத்துலலாம் இல்லையா அப்படின்னா இல்லைங்க, இருந்துச்சு. அதாவது நம்ம ராஜா காலத்துலலாம் பார்த்துருப்போம், பாலிகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு மன்னன் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு லேடி, 4 லேடி, 5 லேடி, ஏன் 10 ராணிகளை கல்யாணம் பண்ணிக்கின கதையெல்லாம் கூட நம்மளுக்கு ஹிஸ்ட்ரிலாம் நம்ம படிச்சிருக்கோம் தானே. இது குழந்தை இல்லைன்னு பண்ணிக்கிறவங்களும் உண்டு. ஒரு ராஜா அப்படின்னா 2-3 மனைவி இருக்கணும் அப்படின்னு பண்ணிக்கிறவங்களும் உண்டு. ஒரு சிலர் தான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி மாதிரி ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் அப்படின்னு வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பாலிகேமி அப்படின்றது அப்பத்துல இருந்தே இருந்திருக்கு. அப்போ அந்த குழந்தை இல்லை அப்படின்ற பிரச்சனை அப்பத்துல இருந்தே இருந்திருக்கு. ஆனா இப்போதான் பாருங்க, நிறைய இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ், அந்த இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய லேடிஸ்குள்ள ஒரு மனசு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் செட்டில் ஆகணும், நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கணும். ஃபஸ்ட்டு நான் கல்யாணமே நான் செட்டில் ஆகிட்டு என் காலில் நான் நிற்கணும், நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ லேடிஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு 30+ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ 30+ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது குழந்தைக்கு வராங்க அப்படின்னா 30 வயசுக்கு மேலே அப்படின்னாலே எல்டர்லி பிரைமி கிராவிடா அப்படின்னு தான் நாங்கள் நோட்டே பண்ணுவோம். அம்மாவுக்கு வயசு மிச்சம், அதாவது 30 வயசுக்கு மேலேனா அவங்கள சொல்கிறதே எல்டர்லி பிரைமி கிராவிடா. அப்போ 25 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ஆனால் நான் செட்டில் ஆகிட்டு தான் குழந்தை பெற்றுக்கணும், அதனால் நான் 30+ தான் குழந்தை பெற்றுக்கணும்னு முடிவு பண்ணுறேன். எப்பயுமே இங்கே 2வது குழந்தைக்கு கணக்கே கிடையாது. குழந்தைக்கு கணக்கு உண்டு, தந்தையினோட வயதுக்கு கணக்கு கிடையாது. தாயினோட வயதுக்கும் குழந்தையினோட மூல வளர்ச்சிக்கும் குழந்தையினோட ஆரோக்கியத்துக்கும் கனெக்ஷன் அப்படின்றது இருக்கதாங்க செய்யுது. இப்போ இதில் ஒரு சிலர் நம்ம இப்படி சொல்லும் போது கேட்பாங்க, ஏங்க கமலஹாசன் சார் அவங்க அப்பா அம்மாவுக்கு லேட் சைல்டுங்க, எல்லாரும் கமலஹாசன் சாரா ஆயிட முடியாது, எல்லாரும் டோனியாவும் எல்லாரும் டெண்டுல்கராவும் ஆயிட முடியாது இல்லைங்களா. அப்போ எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. பட் மெஜாரிட்டி வின்ஸ். பெரும்பாலும் நிறைய பேருக்கு வயது அதிகம் இருக்குது அப்படின்னா குழந்தையின்மை அப்படின்றது ஏற்படுது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது மெடிக்கலி, அதை நாங்கள் இங்கே சொல்கிறோம். அதுக்கும் மேலே லேடிஸ்க்கு குழந்தையின்மை அப்படி இருக்குது அப்படின்னாலே பார்த்திங்கன்னா, முதல்ல குழந்தையின்மை ஒரு லேடிஸ்க்கு மலட்டுத்தன்மை இருக்குது, குழந்தையின்மை கேடரில் அவங்க எப்போ வராங்க அப்படின்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகி ஏறக்குறைய 10 மாதத்துலேருந்து 1 வருஷம், 12 மாதம் ஆயிடுச்சு, 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, ஆணும் பொண்ணும் ரெகுலராக சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. எந்தவித ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாமல், எந்த ஒரு ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறது இல்லை, காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை, வித்ட்ராயல் மெத்தட் பண்ணுறது இல்லை, எதுவுமே பண்ணுறது இல்லை. இயற்கையாக ஆணும் பொண்ணும் ரெகுலராக சேர்ந்துட்டு இருக்காங்க. கருத்தரிக்கல, 10 மாதம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அந்த லேடியை அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம், குழந்தையின்மை கேடரில் கொண்டு வரலாம். பொதுவாக குழந்தையின்மை அப்படின்னாலே பெண்ணுக்கும் பார்க்கணும், ஆணுக்கும் பார்க்கணும். இப்போ நம்ம பெண்கள் சார்ந்த குழந்தையின்மைக்கு காரணம் என்ன, தீர்வு என்ன அப்படின்றது தான் பார்க்குறோம். அப்போ ஆணை விட்டுடலாம், ஆணை இன்னொரு பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா. இப்போ பெண்களுக்கு இந்த மாதிரி 12 மாதம் ஆயிடுச்சு, கருத்தரிக்கல, என்ன காரணமாக இருக்கலாம்? அந்த பர்டிகுலர் கேர்ள், அந்த லேடி மாதம் மென்சஸ் கரெக்டாக போகிறாங்களா அப்படின்றது பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு பாருங்க, முட்டைப்பை சார்ந்த பிரச்சனைகள், முட்டைப்பைனா ஓவரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை சினைப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சினைப்பையில் பொடி நீர்க்கட்டி இருக்குது, இல்லை பெரிய நீர்க்கட்டி இருக்குது, இல்லை ஹனிகோம்பு அப்பியரன்சிஸ், டெர்மாய்ட் சிஸ்ட், சாக்லேட் சிஸ்ட், இப்படி நிறைய நீர்க்கட்டி, பிசிஓடின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னா கருத்தரிக்கிறதுல தாமதம் அப்படின்றது ஆகலாம், ஓகேங்களா. இது நிறைய லேடிஸ்க்கு இப்போ பிரதான காரணமாக இருக்குது. இது முட்டைப்பை சார்ந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் கர்ப்பப்பையில் பிரச்சனை ஏதாவது இருக்கா? கர்ப்பப்பையில் கருவாய் புண், சர்விசைட்டிஸ், பிஐடி, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், கருப்பை ஃபுல்லும் புண்ணாயிடுறது. கர்ப்பப்பையில் பார்த்திங்கன்னா அடினோமயோசிஸ், கொழுப்பு கட்டி,
தசைநார் கட்டி ஃபைப்ராய்டு யூட்ரஸ், கர்ப்பப்பை வீக்கம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை உற்பத்தி ஆகிறது போய் கர்ப்பப்பையில் இம்ப்ளான்ட் ஆகாது. இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு தடையாக இருக்கும் இந்த மாதிரி கட்டிகள். இது வந்து காரணமாக இருக்குது. அதுக்கும் மேலே லேடிஸ்க்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னா பொதுவாக வந்து பாருங்கள் எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முட்டை உற்பத்தி ஆகிறதுக்கு அந்த ஹார்மோன் தேவை. ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு லியூட்டினைசிங் ஹார்மோன் ஹெல்ஹெச் அப்படின்றது தேவை. ஈஸ்ட்ரஜனும் ப்ரொஜெஸ்ட்ரோனும் இந்த முட்டை உற்பத்தி ஆன பின்னாடி கர்ப்பப்பைக்குள்ள பெட்டை ப்ரிப்பேர் பண்ணோம் அந்த குழந்தை வந்து அங்கே ஓம் வந்து இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு. அப்போ இந்த எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் இதில் ஏற்படுற இம்பேலன்சஸ் இதுங்கெல்லாம் வந்து கச்சா முச்சான் செக்ரேட் ஆகுறது, ஃப்ளக்சுவேட் ஆகுறது. இது குழந்தையின்மைக்கு ஒரு காரணம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்றத இதை பிரிக்கிறாங்க. ஸோ முட்டைப்பையில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், கர்ப்பப்பையில் பிரச்சனை, அதுக்கும் மேலே கருக்குழாய் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ட்டாக இருக்கணும். கருக்குழாயில் அடைவு இருக்கக்கூடாது. அடைவு இருந்துச்சு அப்படின்னா கருத்தரிக்காது. அந்த அடைவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரி செஞ்சுட்டு தான் கருத்தரிக்கிறதுக்கான பிளான் அப்படின்றது பண்ணணும். இத்தனை காரணத்தை பார்க்கணும். அதுக்கும் மேலே எங்களுக்கு இது எல்லாமே நல்லா இருக்குங்க, தைராய்டு ஒன்று பார்த்துக்கோங்க, தைராய்டோ நார்மலாக இருக்குது அப்படின்னா உடனே நம்ம வந்து பாருங்கள் உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நார்மலாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் 20 வருஷம் இருக்கும் கருவே தெரிவிச்சிருக்காது. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தவித காரணமும் தெரியாதுங்க, ஏன் குழந்தை நிற்கலன்னு தெரியாது, ஆனால் குழந்தை நிற்கல. அதுதான் வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. சயின்ஸ் அதுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கு. காரணமே தெரியல குழந்தையின்மை அப்படின்றது தான் அதுக்கு வந்து தமிழாக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி என்ன காரணம்னே தெரியலைங்க, குழந்தை இல்லை, நாங்கள் என்னங்க பண்ணுறது? உணவு முறை மாற்றங்கள் நம்ம ஏற்படுத்தணுமா? வாழ்வியல் மாற்றங்கள் என்னென்ன மாதிரி நம்ம ஏற்படுத்தலாம், என்னென்ன செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லேடிஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. அதிகப்படியான மன உளைச்சல் இந்த கச்சா முச்சான் செக்ரேட் ஆகிற ஹார்மோனை இன்னும் கொஞ்சம் கச்சா முச்சான் செக்ரேட் ஆக வைக்கும். அப்போ மொதல் விஷயம் அதிகப்படியான மன உளைச்சல் வேண்டாம். என்னம்மா விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க நான் தான் இன்னும் ஒரு 3 வருஷம் கழித்து விசேஷம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றத போல்டாக சொல்லுங்கள். யார் என்ன நினச்சி என்ன ஆக போகுது இல்லையா? நம்ம மனசுக்கு நம்ம செய்யறது கரெக்டாக இருந்தால் போதுமானது. ஸோ இந்த விஷயம் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, உங்களோட உடல் பருமன் இருக்கா, உடல் பருமனை குறைச்சிக்கோங்க. ஏன்னா வெயிட் நம்ம வந்து ஓவர் வெயிட் இருக்கோம், ஒபீஸ் இருக்கோம் அப்படின்னா அது வந்து பிரதான காரணமாக இருக்குது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு. அது பிரதான காரணமாக இருக்குது அண்ட் ஓவுலேஷன் முட்டை வளராமல் இருக்கிறதுக்கு, பிசிஓஸ்க்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், வெயிட்டை குறைச்சிக்கலாம். வெயிட்டை குறைச்சிக்கிறதுக்கு என்ன பெஸ்ட் ஆப்ஷன்? சிம்பிளான மெத்தட் இருக்குங்க. வாக்கிங் போங்க. வாக்கிங் காலையில் ஒரு 20 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 20 நிமிஷம். பிரிஸ்க் வாக்கிங் விடிய காலையில் தான் போகணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 மணி கூட நிழல் இடம் இருக்குது அப்படின்னா நல்லா வாக்கிங் போங்க. பிரிஸ்க் வாக்கிங், கை வீசாட்டி நடக்கிறது. இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 நேரமே வந்து பார்த்தீங்கன்னா மாவு சத்தை கம்மி பண்ணிவிட்டு காய்கறிகளை அதிகப்படுத்திக்கோங்க. 1:1 டயட். அதாவது 1 மடங்கு நம்ம மெயின் எடுக்கிறோம். இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எதுவாக இருந்தாலும் 1 மடங்கு காய். மதியானம் 1 கப்பு ரைஸ்னா 1 கப்பு பொரியல். நைட்டு 1 கப்பு சப்பாத்தினா 1 கப்பு எப்படிங்க சப்பாத்தி வரும்? 2-3 சப்பாத்தி தானே சுடுவோம். ஆமாம், சப்பாத்தியை பிச்சு 1 கப்பில் போட்டுக்கோங்க. அதே அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுங்க. அந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுக்க முடியல, பாதி தான் எடுக்க முடியுதுன்னா அதில் பாதி எந்த கப்பில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் சப்பாத்தி எடுக்கணும். ரொம்ப சிம்பிள். இது இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு, இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை ஓவர் கம் பண்ணாலே கருன்றது சட்டுன்னு கூட்டிடும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூட நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வெயிட்டை குறைக்கணும், வாக்கிங் போய்க்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், ஃபுட்டு டயட்டை மெயின்டைன் பண்ணணும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு, அதே மாதிரி அமுக்ரான் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு என்ன சொல்லுவாங்கன்னா சதாவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியே கிடைக்குது, நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்குது. வீட்டு பக்கத்தில் நாட்டு மருந்து கடை இருக்குன்னா அங்கேயும் நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி அமுக்ரான் கிழங்கு, அஸ்வகந்தா, இந்த 2 பொடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 கிராம் வாங்கி ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுட்டு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டு 1 கிளாஸ் பால் குடிச்சிட்டு படிக்கிற ஹேபிட்டை எடுத்துக்கோங்க. அந்த 1 கிளாஸ் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா இது 2ம் கலந்த பொடி 1 டீஸ்பூன் பொடி எடுத்து அந்த 1 கிளாஸ் பாலில் போட்டு வேணும்னா கொஞ்சம் பனை வெல்லம் போட்டுக்கலாம். இல்லைங்க நாங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கோம், டயட்டில் இருக்கோம், வெயிட்டை குறைக்கிறோம் அப்படின்னா வெறும் அந்த பவுட்ரு போட்டு கலந்து அந்த பாலை நல்லா சூடாக குடிச்சிட்டு படுங்க. இதை ரெகுலராக எடுக்கும்போது உங்களுக்கு எந்த காரணமும் இல்லை, அதுக்கும் மேலே காரணம் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க, ரிசல்ட் வந்து உங்கள் பார்ட் வந்து எதுவுமே இல்லை, இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்கள் ஹஸ்பண்ட் பார்ட் கவுண்ட் நார்மலாக டீட்டெயில்டு செமன் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் நம்ம பார்க்கணும். அதுக்கு அப்சிஸ்டன்ஸ் பீரியட் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டான லேபாக இருக்குன்னா ஆணும் பொண்ணும் சேர்ந்து குறைஞ்சது 3 நாள் இடைவெளி இருக்கணும். அதிகபட்சம் 5லேருந்து 7 நாள் இடைவெளி இருக்கலாம்.
அப்போ அவங்களோட விந்தணு பரிசோதனை ஒன்று பார்த்துக்கோங்க. விந்தணுக்கள் எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா, சிம்பிளாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக கருத்தரிச்சிடும். இது எவ்வளோ நாள் சாப்பிடலாம்? 48 டேஸ் எடுங்க, போதுமானது. நான் சொன்ன உணவு முறைகள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை அப்படின்னா. இல்லைங்க, நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு, பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதில் இந்த ஃபைப்ராய்டு அப்படின்லாம் சொன்னீங்க. ஃபைப்ராய்டு அப்படின்னா தசைனா இருக்கட்டிங்க. அடினோமயோசிஸ் அப்படின்னு சொன்னேன். அடினோமயோசிஸ்னால் கர்ப்பப்பையில் ஏற்படுற கொழுப்பு சிடும்பு அப்படின்வாங்க. எண்டோமெட்ரியோசிஸ் அதுவும் ஒரு விதமான கொழுப்பு சிடம்பு. பல்கி யூட்ரஸ் அப்படின்னா கர்ப்பப்பை வீக்கம். பிஐடி அப்படின்னா கர்ப்பப்பை புண்ணு. சர்விசைட்டிஸ் அப்படின்னா கருவாய் புண்ணு. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அதுக்கான உணவு முறைகள் இதே சேனலில் வந்து நாங்கள் சொல்லியிருப்போம். அதை பார்த்து அந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? அதுக்கும் மேலே கருக்குழாய் நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். இந்த கருக்குழாய் பரிசோதனை HSG அப்படின்வாங்க. இதுக்கு ஸ்கோப்பி பரிசோதனையும் இருக்குது. அதாவது கேமரா விட்டு கருக்குழாய் பார்க்குற பரிசோதனையும் இருக்குது. ஒரு சின்ன ஹோல் வந்து வயிற்றில் போட்டு பார்ப்பாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி, அது வேண்டாம். சாயம் ஏற்றி பார்க்குற பரிசோதனை HSGன்னு இருக்குது. இது வந்து எல்லா நாளும் பண்ணிட முடியாது. மென்சஸ் அப்பியர் ஆகி 6, 7, 8 பண்ணிக்கணும். பார்த்து டியூப்ஸும் நல்லா இருக்கா, இந்த உணவு முறைகளை கடைப்பிடிங்க. அது மட்டுமே போதுமானது. ஆக பெண்கள் குழந்தை இல்லை அப்படின்னா மொத்தம் 3 பரிசோதனை தான் நம்ம பண்ணணும். ஒன்று, கர்ப்பப்பை ஸ்கேன். கர்ப்பப்பை ஸ்கேன் எதுக்கு பண்ணுறோம்? முட்டைப்பை ஆரோக்கியமாக இருக்கா, கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு. பார்த்துட்டீங்க, சுத்தமாக இருக்குது, சந்தோஷம். 2வது கருக்குழாய் பரிசோதனை. அது மென்சஸ் அப்பியர் ஆகி 6, 7, 8 பார்க்குறீங்க. 6வது நாள், 7வது நாள், 8வது நாள். இது எப்படி கணக்கு வைக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு மென்சஸ் ஆச்சுன்னா இன்னைக்கு முதல் நாள், நாளைக்கு 2வது நாள், நாளன்னைக்கு 3வது நாள், அந்த மாதிரி 6, 7, 8 பார்க்கணும். இதுவும் நார்மலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம், ஒதுக்கி வச்சிடுங்க. 3வது, உங்கள் ஹஸ்பண்டோட விந்தணு பரிசோதனை. அதுக்கு அப்சிஸ்டன்ஸ் 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் இருக்கணும். ரொம்ப ஸ்டாண்டர்டான லேப் அப்படின்னா 3 நாள் போதுமானது அப்படின்னு நான் சொன்னேன். அந்த விந்தணு பரிசோதனை பாருங்கள். அந்த விந்தணுக்களும் நார்மலாக இருக்கா, சூப்பர் டூப்பர். எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிடுங்க. நான் சொன்ன உணவு முறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. குழந்தை அப்படின்றது கனவு இல்லை, எல்லாருக்குமே சாத்தியம் அப்படின்றது நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் மெனக்கெடுங்க, ரொம்ப சிம்பிள். பல லட்சம் செலவு பண்ணுறதுலேருந்து சில முயற்சிகள் மூலியமாகவே குழந்தை அப்படின்றத பார்க்க முடியும். குறை ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த குறைக்கான நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்க, நிவர்த்தி அப்படின்றது கிடைக்கும். ஆக இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.